ஹலோ வெல்கம் டு லட்சஸ் கைமணம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, காத்திருப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத குழந்தைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அழகாக செடி வாங்குங்க. அந்த செடியில் பூ விடுறது, காய் விடுறது, அந்த காய் கனியாக மாறுறது, இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு ரோஜா பூ செடி வாங்கினா கூட எப்போ பூ பூக்கும், அது ஒரு சின்ன பட் வச்சுச்சு அப்படின்னா பூ எப்போ விரியும், அந்த பூ எந்த அளவுக்கு பெருசாக விரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து ரசிப்போம். அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி வச்ச செடி வந்து கொய்யாக்காய். செடியில் நாங்கள் பறிக்கிற 3வது பழமோ 4வது பழமோ ஒவ்வொரு வாட்டியும் இது காய் வைக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அது எவ்வளோ பெருசு வரும், எப்படி வரும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அது எல்லாத்த விட நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்த செடியிலேருந்து ஒரு கொய்யாப்பழம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சைந்தவியும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த செடியை வந்து பார்த்துட்டு போவா. காய் எவ்வளோ பெருசாக இருக்குது, எத்தனை காய் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு போவா. இது நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயத்த ப்ரியாரிட்டியோ நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியோ நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அந்த கோலை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ்டாக அதுக்கான டெடிகேஷன் அண்ட் எஃபர்ட், அதுக்கான டைம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற ஃப்ரூட் கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு எங்களுக்கு ஸ்வீட்டாக ஒரு கொய்யாப்பழம் கிடைச்சிது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த செடி பாரிஜாதம் நல்லா பூ வச்சிட்டு இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. இப்போது ஒரு 1.5 மாதமாக ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் மருந்து, அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கிட்டு வந்து ஏதாவது செய்யணும். கொய்யா செடியுமே நல்லா உருவி விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் பிரான்ச்சஸ் வந்து நிறைய வரும். நிறைய பிரான்ச்சஸ் வந்தால் தான் அது பூ விட்டு காய் காய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இலையை உருவி விட்டுருக்கேன். சைந்தவி பழம் பறிச்சுட்டு வந்த உடனே அவள் கட் பண்ணிட்டா, கொஞ்சம் டேஸ்ட்டும் பண்ணிட்டா. அண்ட் மிச்சிருக்க பழத்தை தான் நான் கட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தா. இந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது, அதுவும் இல்லாமல் நான் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்றனால நான் பத்திரமா பார்த்துப்பேன். பாப்பா ஸ்கூலில் ஆனுவல் டே இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ப்ரிப்ரேஷன் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் அக்சசரிஸ் அந்த மாதிரி வாங்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால் ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்கூலில் வந்து என்னென்ன வந்து சொல்லியிருக்கேன்னா, ஒயிட் கலர் செயின், பேர்ல் செயின், ஒயிட் கலர் பேர்ல் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷார்ட்ஸு. சரி, ஈவினிங் போய் வாங்கிக்கலாமா? சரி, ஓகே. ஆனுவல் டேல நீ என்னென்ன டான்ஸ் பண்ண போகிற? 2 கிளாசியல் டான்ஸ், 4 டிஸ்டோ டான்ஸ். ஓ சூப்பர், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டியா? ஓகே. சரி, ஓகே. ஹாப்பிடா தங்கம், எப்போவுமே அந்த மாதிரி தான். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்